பார்க்க போகிறது என்னென்னா பிளாக் ஷூட் பார்ட் 2. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நேராக போய் கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். போன பாட்டில் வந்து நான் 24 என்னமோ லெவல் இருந்தேன். இந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நான் 37 ஆகிட்டேன். சரி, இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். அப்படியே நான் டியூவல் கட்டை நான் வாங்கினேன். அப்புறம் இதுவும் வாங்கினேன். இது எனக்கு ஒருத்தன் போட்டிருந்தான், கீழே எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு அதுதான் நம்மளுக்கு தேவை. என்ன வேணால் நம்மளுக்கு தேவை ஃப்ரூட்டு. நம்ம அடுத்தது லெவல் 50 போனோடனே ஒரு ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணலாம் கைஸ். ரெண்டு பேரையும் போட்டாச்சு. இந்த பைரட் வில்லேஜில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, அங்கே ஒருத்தன் பிளேடு ஃப்ரூட் வச்சுட்டு இருப்பான். அவன் ஒரு அடி அடித்தா போதும் கைஸ், நம்ம அவ்வளோதான். நம்ம முடிச்சு விட்டா இங்கே போங்க அடி தான் இருக்கும் நம்மளுக்குலாம். ஆனால் நம்ம மறுபடியும் வந்து செத்து அவனை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுவான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா கொஞ்சம் நான் அப்படியே ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணிட்டேன். ஓடு, குத்தணும். சரி, வெட்டுன்னு. ஓகே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பேம் பண்ணணும். நம்ம அவனை அடிக்க மாட்டேங்கிறோம். 30 ரெக்கார்டு. ரெண்டு பேரையும் செட் அடிச்சா நம்மளுக்கு நல்லதுதான். இப்போ இந்த ஸ்வாடில் மட்டும் நிறைய இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மாஸ்டரி நான் நிறையா இது பார்த்துருக்கேன் கைஸ், 2x XP கோடு. ஸோ இப்போ நம்ம அதை போடலாம். ஓகே, செட்டிங்ஸ் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மேஜிக் பஸ் தான் தெரியும். மேஜிக் பி இதில் போட்டு எஸ் அது ரீடியம் பண்ணோன்னா நம்மளுக்கு அதை பாருங்க 2x XP வரும். இப்படி இவனை போட்டு அதுக்கப்புறம் கொள்ளலாம். நம்ம இது அப்படியே இங்கே ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு இதுலேயும் ஒரு வில்லேஜ்லேயும் ஒருத்தர் ஒரே ஒரு இது நேராக போய் கொடுத்துருவோம். நம்ம போய் ப்ரூட்டு கொள்ளுவோம். இது வந்து பேக் யார்டில் இருப்பாங்க. 2x XP முடிக்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஓடு, இவனுங்க அடிக்கிற ஒரு அடியும் மரண அடி மாதிரி இருக்கும். ஏன்னா இவனுங்க இந்த ப்ரூட் இது வச்சு அடிப்பாங்க. ஸ்பைக்கு மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு அடித்தானுன்னா ஒரு இதில் ஒரு ஷாட்டில் கீழே டமால்னு ஒரு இது ஸ்மாஷ் ஆகும். நான் அங்கே போய் தூரத்தில் போயிட்டான். எங்கடா போகிற? என் கையில் வந்து எனக்கு ஆஸ்டி 25 எங்கெங்கேயோ வச்சு தொலைறாங்க. பாருங்க கைஸ், பார்த்தீங்களா ஸ்மாஷ். வந்துடுறா, படிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உனக்கு என்னடா தூக்கம்?
இங்கே ஒருத்தா இருக்கான். இந்த பேர் சேர்த்து வாங்கடா. செதறிட்டானுங்க. அவன் நம்மளை முடிச்சுட்டாங்க போங்க. அப்படிதான் இருக்கு. நேராக போய் தொலைடா. என்னடா அவன் என்ன ஸ்பீடில் போகிறான். ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் இருந்தால் எப்படி தெரியுமா கைஸ் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரோசன் இருப்போம். அதுக்கு இவங்க போட்டு தள்ளிருக்கோம். ஐயோ பின்னாடியிலேருந்து அடிக்கிறான் கைஸ். ஸ்மாஷ் ஹிட் பண்ணுவாங்கடா. பிளாஸ்டே பிளாஸ்டே. ஆடாச்சு எனக்கு. ஓடுங்க அடி அடி அடி. அவ்வளோ டேய் ஏன்னா நிம்மதியாக அடிக்க கூடி விட முடியுமா. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ நம்ம 45 லெவல் போயிட்டோம். சீக்கிரமாக போய் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ரூச்சு சீக்கிரமாக கொடுத்து தொலைடா. நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக கிரைண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லெவலப் ஆகும். ரெண்டு பேரும் வாங்கடா. மூணாவது ஆள் வாடா. நீங்கள் வரட்டும் வா தம்பி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே வாடா. அவ்வளோதாண்டா. மூணு எல்லாருமே கேதராக இருக்குங்கடா. அவ்வளோதாண்டா. டே நீ மட்டும் என்ன உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா. நீ அதெல்லாம் அடி வாங்கி திருந்த மாட்டான் போல இருக்கு. வாடா. அவன் டேய் இப்போ தான் சொன்னான் அவன் திருந்த மாட்டானா. நீங்களும் திருந்த மாட்டீங்களாடா. வந்து தொலைங்கடா. டேய் கேதர் ஆகுங்கடா. ஒழுங்கா கேதர் ஆகி தொலைங்கடா. டேய் நீ வாடா. நீயும் வாடா. வந்து தொலைடா. வந்து தொலைங்கடா. அப்படிதான்டா அப்படிதான்டா. வாங்கடா வாங்கடா. இதுக்கு தான்டா நான் வெயிட்டிங். இந்த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங். எல்லாரையும் சேர்த்து ஐயோ அம்மா கூட்டமாக சேர்ந்து நம்மளை முடிச்சு விட்டாங்க. அண்டா டேய் நான் ஒத்த ஆள். நீங்கள் எத்தனை பேர் கூட எனக்கு தெரில. என்னை முடிக்க பார்க்குறீங்க. உங்களெல்லாம் இருங்கடா. உனக்கு என்ன மாதிரி ஸ்லாஷ் கொடுக்குறேன் பாரு பாரு. டுமேன் எங்கடா ஒருத்தன் டேய் டேய் எங்கடா இன்னும் ஒருத்தன் தெரிச்சு போயிட்டானா. லைன்ல அழகா இருக்கானுங்க. சூப்பர். ஐயோ நீ யார் தம்பி தனியாக வர ஒத்தாள். எவ்வளோ சீக்கிரமாக கிரைண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிரைண்ட் பண்ணணும். இந்த பிளாக் ஷூட்டு ஃபஸ்ட்டு சீல் எனக்கு பிடிக்காத லேண்ட்னா அது நான் வால்கேனோ லேண்ட் தான் சொல்லுவேன். ஐ மீன் மேக்மா லேண்டு. ஏன்னா அதில் பிடிக்காத விஷயம் என்னென்னா அவனுங்க ஆற வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன தான் அந்த பெனிட்ரேஷன் ஃபுட்டேஜ்னாலும் நம்மளை கொண்டுருவானுங்க நம்ம ஈஸியாக. அவங்க ஹாக்கி வச்சுருக்கிறதுல சாருங்கடா. என்னடா லெவலு போய்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம 2x XP போட்டதுனால தான் சீக்கிரமாக முடிஞ்சுது.
இந்த இவனை இப்போ செஃப்லாம் முடிக்கிறதுக்கு நம்மளால ஐயோ போதும் போதும் ஆயிரும் கைஸ். நம்ம முடிச்சு விட்டுருவான் அவன். ஏய் நீ வாடா வாடா வாடா. இன்ட்ரெஸ்டிங். இங்கே ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் சேர்த்து அடித்தா நல்லதான். பிரிஞ்சு போங்கடா. ஹெல்த் சீக்கிரமாக போக வைக்கிறீங்களா? டேய் இவன் மறத்தேன். எதுக்கு இந்த வேலை உனக்கு? ஸ்மாஷ் அட்டாக் பார்க்குறாங்களா? நான் இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு கோல்டு கைஸ். என்னால் முடியல. நான் ஃபீவரில் படுத்துனேன். அதனால் இப்போதைக்கு இப்போ தான் நான் வீடியோ போகிறேன் பார்ட் 2. ஐம் சாரி ஃபார் லேட். அடுத்த ரிவைஸ் போடலான்னு இருக்கேன். எஸ் ஆர்னோன்னு போடுங்க. போடலாமா போட வேணாமான்னு போடுங்க கீழே. அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி அடிக்குது? சாவுங்கடா. என்னடா ஸ்மாஷ் அதை கொடுத்துட்ட? தம்பி ஏன்டே வா. மேலே ஏறா. நான் தானே முக்கியமாக மேலே இருக்கணும். நீ தான் கீழே இருக்கணும். அப்பாடா. இப்போ இன்னும் 3 லெவல் தேவை. நல்லது, காசு கட்சிது கொஞ்சம் மாற்றம். இங்கே இருக்கு ஜஸ்ட்டு. வாவ், ஃபுட் ரோல் பண்ணதுக்கு சேர்த்து வைக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு 34,000 தான் வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம அந்த பைரட்ஸ் போட்டு தள்ளி நம்ம 55 லெவல் எடுத்து உங்களுக்கு நீங்கள் போய் பறந்து போய் இன்னும்டா. நான் முதல்ல ஸ்டாட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஸ்வாடில் போடணும். கொஞ்சம் அப்படியே டிஃபென்ஸில் போட்டோம். மிச்சம் 10 எடுத்து நம்ம மறுபடியும் ஸ்வாட்லேயே போட்டோம். அவ்வளோதான். ஓகே, நம்மளாம் சீக்கிரமாக முடித்தாதான் நம்மளுக்கு இந்த 2x எண்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம அப்படி வச்சு முடிக்கலாம். சீக்கிரம் போடு. வெட்டு தலைவாயண்டெல்லாம் வாங்கி சட்டை வரக்கூடாது. இதுதான் ஆகும். நீங்களாம் எப்படி செத்து பொழைச்சி மறுபடி வராங்களே தெரில. என்னதுடா அது? ஓத்த அது சீரியஸ் ரைட்னா ப்ரோ. நம்மகிட்ட நியூ ஸ்கில் இருக்கா? வா, எப்படி இருக்கு? நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணுவோம். ப்ரூட்ஸ் எல்லாம் கொள்ளணும், அதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அந்த இவங்கெல்லாம் ஓவர் எக்ஸ்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரூட்ஸ். ஓ, இது சொன்னாடா மாதிரியா?
போகணும் கைஸ். எங்கேயோ போயிட்டான். ஆனால் 11 செகண்ட்ஸ்லாம் ஓவர் கைஸ் இந்த கூல் டவுன். எவ்வளோ 54. 2 பேர் கொண்டு இருக்கோம். இங்கே தான் கைஸ் செஃப் இருப்பான் அந்த பில்டிங்கில். சூப்பர். எங்கடா இருக்க? படுத்து தூங்கிடுவியாடா? எங்கடா படுக்க முடியல? படுத்தாதான் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம அவனை கொண்டுருவோம். பெட்டர் நாட்டு நம்ம இவங்களை டீமாக ஃபார்ம் பண்ணால் நல்லது தான். நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இவங்க டீமாக ஃபார்ம் பண்ணால் எல்லாருமே ஒரே நேரத்தில் மேஷ் அட்டாக் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். நம்ம வேலை, நம்ம கதை முடிஞ்சிது. அவ்வளோதான். நம்மளால் செஃப்பை முடிக்க முடியும். சூப்பர். போடு. அதுக்கு நம்ம செஃப்பை முடிக்கலாம். செஃப் இருந்தானா முடிச்சுட்டு அதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாடாயன் செஃப்பு முன்னாடியே எடுத்து எல்லாத்தையும் அதை போட்டுட்டு ஐயோ இன்னும் பயமா இருக்கா? ஐயோ வேணாண்டா, உங்கள்கிட்ட எல்லாம் வச்சு வரலடா. அடே என்ன விட்டுருவா. தான் கைஸ் வெறுப்பாகுவேன் இவன்ட்டு. அவனோட எனர்ஜி மட்டும் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம கதை முடிஞ்சிருச்சோ அப்படிதான் இருக்கும். என்ன அவனுக்கு இன்னும் ஆமாம்ல பிளேடு ஃப்ரூட் வந்து இதுக்கு வந்துடாதுறாங்க. இவன் ஒரு டான்ஸ் ஆடுவான் பாருங்க. டான்ஸு ஆஹா அப்படியே டமல் 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 சுற்றுவான். பிளேடு ஃப்ரூட்டு இப்போ நம்மளுக்கு ரோல் பண்ணி கிடச்சா செம்மையாக இருக்கும். ஆனால் பிளேடு ஃப்ரூட் அப்படி இருக்கும். அந்த பிளேடு ஃப்ரூட்டு எங்கள் C1 கிரைண்டுக்கு நல்லா தான் இருக்கும். எங்கடா இருக்க? இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் தலைவனுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாது. ஈகான் ட்ராக்கர்ஸ் எனக்கு இவன் தந்து தான் எனக்கு அந்த ஸ்வாடி கிடைக்கல போன தடவை. நினச்சேன்டா. இருந்தாலும் என்னமோ எங்கடா இருக்க? என்னெல்லாம் எப்படி முடிக்கணும்? ஐயோ ஏய் ஏன்டா இங்கே வந்த? மறுபடியும் அங்கே போடா. சொன்னடா சொன்னேன் மறுபடியும் அங்கே போடான்னு. வெறுப்பு ஏற்றுலடா நீ. ஆனால் சூப்பராக இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளாரே அவனை முடிச்சு தொலையணும். இல்லைன்னா அவன் நம்மளோட இது போயிடும் 260. நினச்சேன் ஏய் செத்து தொலையண்டா. ஏன்டா அவனுக்கு அவ்வளோ HP குத்து வச்சுருக்காங்க? என்னத்தடா பண்ணிட்டு
இப்போ நம்மளை அட்டாக் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு. சுற்றிக்கிட்டே இருக்கும். ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோம். எங்க அவனை காணவும் இல்லையே. ஒரு நாள் அவன் பாஸ் இருக்கிற இடத்துல இருப்பானோ. எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் செஃப்பு செஃப்பு டேய் செஃப்பு எங்கடா இருக்க? டேய் எங்கடா? गाइस இந்த செஃப் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஓ அங்க இருக்கான். நான் பயந்து வரியா நீ? எங்க செஃப் பார்த்தபடியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லல. ஆஹா டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? உங்களை முடிக்கிறதுக்கு டேய் நீங்களாம் எப்படி நல்லாவே இருக்க மாட்டானீங்க. பிடிக்காத விஷயம் தான். கஷ்டப்பட்டு இவனை கொல்லான்னு பார்த்தா இப்படி பண்ணி விட்டான். டேய் காமெடி கிண்டி பண்ணலையா? டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? காமெடி தான் பண்றான்னு நல்லாவே தெரியுது. ஜோக்காராடானா எங்கடா இருக்க நீ? ஐயோ இவன் என்ன நம்மள அடிச்சா? இவன் நம்மள அடிக்கிறான். தலைவா நம்ம இதெல்லாம் விளாண்ட. ஐயோ அம்மா சுட்டுவாங்களா? அவனும் நம்மளை அடிச்சா நம்மளும் அவனை முடிச்சு விட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் கைஸ் இருக்கு முடிக்கணும். முடிஞ்சிடும் போல இருக்கே. பறக்கட்டாச்சு தெரிக்க நான் காப்பாற்று வந்தவன். நான் பட்டிக்கு அமைதியா இருக்கேன். ஐயோ நம்மளை போட்டு டேய் இல்லை புரியல எனக்கு. ஏண்டா என்னை பார்த்தா ஜோக்கர் தலையா? டேய் ஏன்டா நீ கொண்டு தொலைஞ்ச? 2 லெவல் தேவை கைஸ் நம்மளுக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு 2 லெவல் தேவை. ஓ ஓ எஸ் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவன் கூட பிவி போட போகிறோம். ஏண்டா என்னைய அடிக்கிறியாடா? தலைவா அவன் ரப்பர் ஃப்ரூட்டு அதான் நம்மளை முடிச்சு விட்டோம். உனங்க பார்த்துக்கணும் நம்மளுக்கு எதுக்கு இந்த அசிங்கம். சரி இருங்க கைஸ் நம்மளுக்கு என்னடா அப்போ அப்படி பார்க்குற போடா டே. இப்போ நம்மளால என்ன போட முடியும்? இப்போ நம்ம இன்னொரு கோட் போடுவோம் எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் NUனா எல்லாருக்குமே தெரியும். NU இஸ் அ ப்ரோ. அவர் ரியலாகவே ப்ரோன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் ப்ரோலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ப்ரோ கிடையாது. இந்த கொஸ்ட் முடிச்சோடனே நம்ம அப்படியே டெசர்ட்டுக்கு போயிடலாம் கைஸ். இவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. ஒரு வழியாக டெசர்ட்டில் ஒரு பாஸும் இருக்க மாட்டானுங்க.
அது நம்மளுக்கு நல்லது. எப்படியும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அவனுங்கெல்லாம் இவங்க பாதி பேர் எல்லாருமே இதுதான் வச்சுருக்காங்க. நமக்கு மட்டும் பிளேடு ஃபுட்டு கிடச்சதுன்னா நல்லதுதான். ஏன்னா பிளேடு ஃபுட்டு கிடச்சதுன்னா அங்கே டெசர்ட்டில் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். பெட்டர் ஃபுட் ஃபார் கிரைண்டிங்கு, லைட்டு, பிளேடு, ஐஸு நிறையா இருக்குது. மேக்மா இருக்கிறதுல சூப்பரு, லைட்டும் சூப்பரு. ஏண்டே மேலே சரியா சாவிட என்னது இதாச்சு? எனக்கு இது தானே மாஸ்டரி பண்ணுவேன். இது மட்டும் என்ன மாஸ்டரி ஏறவே முடியும். நிறைய ஃபோட்டோஸ் போனோன்னே அப்படியே சூப்பராக ஏறும் எல்லா மாஸ்டரியும். இன்னும் 2 பேரை முடிச்சுட்டு டெசர்ட்டை போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிடலாம் கைஸ் இந்த வீடியோவை. ஓகே, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதை நான் சொல்ல வந்துடுறேன், ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். அவ்வளோதான், இதோட இவனோட நம்ம முடிச்சுக்கலாம். இவன் நம்ம மாசா கொள்ளணும்னு நினச்சா விட மாட்டேங்க. அவ்வளோதான். எஸ் ஏ கைஸ், இப்போ நம்ம டெசர்ட் ஐலாண்ட் போகணும். ஒரே வீடியோவில் நம்ம டெசர்ட் ஐலாண்ட் போனதுக்கு காரணமே நம்ம ஆல்ரெடி 37 இருந்தோம். பிளாக் சூட்டில் நிறையா எடுத்து போடுறா. எனக்கு பிளாக் சூட்டு இப்போ நிறைய வேணும் கைஸ். இப்போ நம்ம போய் ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணக்கூடாது? ஒய் நாட்? ஓ ஏன் இது இப்போ தான் எனக்கு மனசில் வருது. எனக்கு ஸ்லூப்பு தான் வேணும். தாங்கடா, இந்த டிங்கியோ என்னமோ டங்கியோ அதையோட இதான் நல்லா ஸ்பீடாக போகும். எனக்கு எப்படி போகிறது ஒரு மண்ணும் தெரில. எங்கடா இருக்குது கைஸ்? ஃப்ரூட் ரோல் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஆல்ரெடி அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பரு. மிடில் டவுன்லாம் ஈவெண்ட் வந்தால் மட்டும்தான் ஃப்ரூட்டே ரோல் பண்ண முடியும். அதுவும் ஏதாச்சும் இந்த ஹார்ட் டோக்கன்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஈவெண்ட் வந்தாலே ஏதாச்சும் டோக்கன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துடும். நம்ம காசு ஒன்றும் கொடுக்கணும்னு தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆனால் அந்த டோக்கன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கடா இருக்குது மங்கி ஐலாண்டு? அதோ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரூட் காட்ஸ் ஆகிட்ட போய் ஃப்ரூட் ரோல் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரூட்டு கொடுக்கலன்னா அவன் நல்லாவே இருக்க மாட்டான். எல்லோரும் சொல்லுவீங்க கைஸ், அவனை நல்ல ஃப்ரூட்டு கொடுக்கலன்னா நல்லா இருக்க மாட்டான். நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா இப்படி தான் பண்ணுவான், வெறுப்பேற்றுவான். நம்மகிட்ட ஒரு ஸ்பின்னு ஃப்ரூட்டை கொடுத்துட்டு அப்படிக்கே ஸ்டைலாக நிற்பான். அதான் வெறுப்பாகும். ஒரு நல்ல ஃப்ரூட்டு, பிளேடு கிடைக்கட்டும், போர்ட்டல் கிடச்சா நல்லாயிருக்கும், லைட்டு, மேக்மா எது கிடச்சாலும் நல்லாயிருக்கும். தலைவன் இங்கே இது பண்ண. நீலாம் நல்லா இருப்பியாடா, நான் படிக்கே இருக்கேன்டா. ஓ, தலைவனுக்கு வேணாம் கிடச்சிருக்கதான் ஓவரா பண்ணுற. எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும்டா அதெல்லாம். லைட்டு போடுங்க கைஸ். லைட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பெயின் இருக்குது. ஏன்னா அந்த பக்கத்துலேயே பெயின் இருந்துச்சு. வெளியே வந்து சீக்கிரமாக சாப்பிடணும். அவ்வளோதான் கைஸ். உன்னால் கொல்ல முடியாதப்பா தம்பி. என்ன போ வெளியே போடாடே. எனக்குலாம் தெரியாத விஷயம் அதெல்லாம். போடா தம்பி. அவ்வளோதான் கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுப்போம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டு தந்தான் நாசமாக போக மாட்டான் கன்ஃபார்மானு நினைக்கிறேன். அடுத்தது தான் வருவேன் இங்கே, மறுபடியும் இங்கே தான் வருவேன். ஒரு நல்ல ஃப்ரூட்டு தரல, ஒரு மித்திக்கல் கூட இல்லை கைஸ். ஒரு லெஜண்டரி, ஒரு பெயின், ஒரு லைட்னிங் இந்த மாதிரி தந்தால் நல்லாயிருக்கும். காச்சா தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுப்போம். அவ்வளோதான். பாய்.